தாரஹாசுரஹந்தாரம் மயூராசன சம்ஸ்திதம் சக்திபானிஞ்ச தேவேஷம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி 2 மே 16 செவ்வாய்க்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி நண்பகல் 12:15 மணி வரை. பிறகு சஷ்டி திதி. உத்திராடம் நட்சத்திரம். சுபம் நாம யோகம். தை துளை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள். மேஷராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், தனுர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் சுக்கிரன். தனுர் ராசியில் இருக்கும் சந்திரன் காலை 9:22 மகர் ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. 9ஆம் இடத்துல காலை 9:22 வரைக்கும் இருக்காரு. அதன் பிறகு 10ஆம் இடம் மகர் ராசிக்கு பிரவேசம் ஆயிடுறார். அப்படி பார்க்கும்போது இந்த நாளுடைய பெரும்பான்மையான பகுதி மகர் ராசி 10ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்கார். காலை சிறிது நேரம் மட்டும்தான் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி சந்திரன் 9, 10ஆம் இடங்கள்ல இருக்கும்போது சூரியனுடைய நட்சத்திர சாரத்தை பெறுகிறார். சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அங்காரகனோடு சேர்ந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்திருக்கார். அதனால இன்றைய நாள்ல அரசு சார்ந்த காரியங்கள்ல நீங்க முயற்சிகளை செய்யலாம். அரசு தேர்வுகளை எழுதலாம். அரசு பணிக்கு முயற்சி செய்யலாம். அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடியவங்க சலுகைகளை எதிர்பார்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோருடைய அனுமதி கிடைக்கும். முக்கியமான காரியங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. பிரபல்ய யோகம் கூட சிலருக்கு கிடைக்கும். அப்படியாக இது உங்களுக்கு சாதகமான நற்பலன் தரக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து சந்திராஷ்டமம் காலை 9:22 முடிகிறது. அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறார். அப்படி வரும்போது சூரியன் சாரத்தில் இருக்காரு. சாரம் கொடுத்த சூரியன் ராசியில் இருக்கார். அதனால கோபம் இருக்கக்கூடாது, வேகம் இருக்கக்கூடாது, கண்மூடித்தனமான தைரியம் இருக்கக்கூடாது. அதாவது அதிகுருட்டு தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்தை தைரியம் இருக்கும். அதே ஸ்தானம் பலம் இல்லாம கெட்டு போய் இருக்கும்போது குருட்டு தைரியம் வந்துடும். காரியங்களை செய்து விட்டு பிறகு அதற்குண்டான தண்டங்களை அவர்கள் செய்வாங்க. அதாவது தண்டமாக செலவு செய்வாங்க, வருந்துவாங்க. அப்படியாக இன்றைய நாள்ல வேகம் இருக்கணும், துணிவு இருக்கணும், நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தணும். குறிப்பாக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும். சிறிய தவறுகள் செய்தாலும் கூட பாதிப்புக்கு உள்ளாவீர்கள். அதில் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நிதானமாக சரியாக சிந்தித்து உங்களுடைய ஆற்றலை, சக்தியை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தும் போது இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய காலை 9:22 வரைக்கும் மிக சாதகமாக இருக்கு. உங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதி சூரியன் சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். ராசியை பார்க்கிறார். நல்ல துணிவு இருக்கும், உற்சாகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. 9:22 பிறகு சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வராரு. சந்திராஷ்டமம் தொடங்குது. அதே சூரியன் சாரம் தான் தொடருது. அப்படி இருக்கும்போது சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. தேவையற்ற செலவை தவிர்க்கணும், தேவையற்ற வேகத்தை தவிர்க்கணும், தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது, வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். இப்படியெல்லாம் செய்யும்போது கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது இந்த நாள் சந்திராஷ்டம பிரச்சனை இருந்தாலும் கூட சமாளித்து விடக்கூடிய நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. சூரியன் சாரத்தை பெற்றிருக்காரு. மிகச்சிறந்த சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். வழக்கத்தை விட அதிகமான நன்மைகள் நடக்கும். தொழிலில் முன்னேறலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். விரும்பிய விஷயங்கள் யாவும் பூர்த்தியாகும். யாரை சந்திக்கணும்னு நினைத்தீங்களோ அவர்கள் இப்போது உங்களை தேடி வருவார். அப்படியாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு அனைத்து செயல்களும் எளிதாக இருக்கும். நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் சாதிக்க முடியும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிறருக்கும் பயனுள்ள விஷயங்களை இன்றைக்கு நீங்க செய்வீங்க. அப்படியாக நற்பெயரும் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலை 9:22 வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்படணும். திட்டமிட்ட காரியங்களை செய்யணும். பின் விளைவு தெரியாத விஷயங்களை முயற்சிக்க கூடாது. அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு சந்திரன் வரார். ராசிநாதன் சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராசிக்கு அதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகம், தொழில் இரண்டிலுமே இன்றைக்கு நீங்க வெற்றி நடை போடுவீங்க. உத்தியோகத்துல முழு திறமையை வெளிப்படுத்துவீங்க. அனைவரிடத்திலும் பாராட்டு பெறுவீங்க. தொழிலில் இப்போது புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க. புதிய யுக்திகளை கையாளுவீங்க. மூலதனத்தை அதிகமாக போடுவீங்க. அப்படியாக இது சாதிக்கக்கூடிய நற்பலன் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. சூரியன் சாரத்தை பெற்றிருக்காரு. மிக கவனமாக நிதானமாக இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நீங்கள் அமைத்துக் கொள்ளணும்.
இந்த காலை நேரத்திலே இந்த நாள் முழுக்க என்ன செய்யணுன்ற ஒரு அட்டவணையை போட்டுடணும். அதன்படி தான் செயல்பாடுகள் இருக்கணும். ஆடம்பரமான வசதிகளுக்கு இயங்கக்கூடாது. ஆடம்பரமான பொருட்களை கடன் கொடுத்து வாங்கக்கூடாது. தேவையற்ற தீய நபர்களோடு சேரக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை கைவிடணும். அப்படியாக இன்றைக்கு அனைத்தையும் நீங்கள் பார்த்து கவனமாக செய்யும்போது இந்த நாள் விரயமற்ற, நஷ்டமற்ற, பிரச்சனையற்ற நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய காலை நேரம் ஏறக்குறைய 9 மணி 22 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். 11ஆம் அதிபதி சூரியன் சாரத்தில் சந்திரன் இருக்காரு. எந்த விஷயத்திற்கும் பயம் இருக்காது, துணிவு இருக்கும். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமோ அந்த மகிழ்ச்சி நல்ல விதத்தில் நீங்கள் அமைத்துக்கொள்ளணும். அப்படி செய்யும்போது புத்தகங்கள் படிக்கிறது, ஆலயங்களுக்கு செல்வது, விரும்பிய நபர்கள், சொந்தக்காரர்கள் அல்லது நண்பர்கள் இவர்களோடு கலந்து பேசுவது, இவர்களுடைய வீட்டுக்கு செல்வது அல்லது சுற்றுலா செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் உணவு வீட்டு உணவு தான் சாப்பிடணும், எளிமையான உணவு தான் சாப்பிடணும். வெளி உணவுகளை தவிர்க்கணும். தேவையற்ற நபர்களோடு விவாதத்தை தவிர்க்கணும். தேவையற்ற பழக்க வழக்கத்தை தவிர்க்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. 2ல் சந்திரன் இருக்கும்போது பணவரவு எதிர்பார்க்கலாம். பணவரவுக்கு உண்டான காரியங்களை செய்வீங்க. 3ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சூரியன் சாரத்தில் இருக்காரு. சாரம் கொடுத்த சூரியன் ராசியை பார்க்கிறார். அங்காரகனோடு சேர்ந்து இருக்கார். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். சகோதர காரகன் அங்காரகன் ராசியை பார்க்கிறார். அந்த அங்காரகனோடு சேர்ந்து சூரியன் சந்திரனுக்கு சாரம் கொடுத்திருக்காரு. சகோதர ஒற்றுமை இப்போது பலப்படும். உங்களை விட கஷ்டமான நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படியாக ஒற்றுமை பலப்படும், தன்னம்பிக்கை கூடும், தைரியமாக இருப்பீங்க. நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கார். ராசியில் சந்திரன் இருக்கும்போது மன துணிவு இருக்கும். தேவையற்ற பயம், விசாரம், கவலை, சஞ்சலம் அகலும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குடும்பத்திற்காக இப்போது அதிகமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க. தியாகம் செய்வீங்க, உழைக்க தயாராக இருப்பீங்க. உங்களுடைய பொருள், பணம் அனைத்தையும் உங்களுடைய குடும்ப நபர்களுக்காக செலவு செய்வீங்க. பொதுவாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய தாராள குணம் இருக்கும். தயால குணம் கொண்டு இருப்பீங்க. தர்மவான் என்று போற்றப்படுவீங்க. குடும்பத்திலையும் அமைதி இருக்கும். வெளியிலும் நல்ல பெயர் கிடைக்கும். சாதகமான நற்பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் சந்திரன் இருக்கார். 12ல் சந்திரன் காலை சிறிது நேரம் தான் இருக்காரு. அந்த நேரத்தில் 9 மணி 22 நிமிடத்துக்குள்ளே ஏதாவது நல்ல காரியத்தை கட்டாயமாக செஞ்சிடணும். அப்படி செய்யும்போது இந்த நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன் சேரும். ராசிக்குள்ளே சந்திரன் வரும்போது அஷ்டமாதிபதி சூரியன் சாரத்தை பெற்றிருக்காரு. கவனமாக இருக்கணும். மனதில் தோன்ற விஷயங்களை உடனே செய்து பார்த்துடக்கூடாது. அது சரியா, என்ன செய்ய போகிறோம், யாருடைய உதவி தேவை, செய்து முடித்தா பலன் கிடைக்குமா, அதை செய்ய முடியுமா, அப்படியாக திட்டமிட்டு நிதானமாக இருந்து உங்களுடைய செயல்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளும்போது, உங்களுடைய பேச்சை நீங்கள் சிந்தித்து பேசும்போது இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனையற்ற, கஷ்டமற்ற, சாதகமான நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கார். 11ல் சந்திரன் இருக்கக்கூடிய காலை சிறிது நேரம் 9 மணி 22 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய லாபத்திற்கு முயற்சிக்கலாம். தேவையான ஆசைகளை நிறைவேற்ற முக்கியமான நபர்களிடத்தில் அனுமதி கேட்கலாம். சலுகைகளை வைக்கலாம். 12ல் சந்திரன் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம், பிரயாணங்களை செய்யலாம், முக்கியமான பெரிய பணிகள், காரியங்களை எடுத்து செய்யலாம். அதிகம் உழைக்கலாம், அதிகம் செலவு செய்யலாம். நல்ல காரியங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இடம் மாற்றம், பிரயாணம் போன்ற விஷயங்கள் மூலமாக பலன் உங்களுக்கு உண்டாகும். அப்படியாக இது உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் பூர்த்தியாகும். தடைப்பட்ட திருமணம் இப்போது நடக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அந்த பிரச்சனை இப்போது முடிய பெறுவீங்க. அப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சரியாகும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் உருவாகும். உற்சாகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அனைத்தும் கைகூடக்கூடிய சாதகமான, சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். அதிகமான நிலம் ஒருவருக்கு சொந்தமாக இருந்தால், நிறைய வீடுகள் ஒருவர் கட்டி போட்டிருந்தால் அது அவருக்கு தோஷம் ஏற்படுத்தும் பார்த்தோம். எப்படிப்பட்ட தோஷம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நிலம்னு சொல்லும்போது ஒருவருக்கு நிலம் தோஷமான நிலமாக அமைந்துடுச்சுன்னு சொல்லும்போது அது அவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். நிறைய கஷ்டங்களை உண்டாக்கும். மன நிம்மதியை கெடுக்கும். குடும்பத்தில் கூட அமைதி இல்லாமல் போயிடும். ஆரோக்கியம் கெடும். எப்படி தோஷம்னு சொல்லும்போது முதல்ல நிலம். அந்த நிலத்து பூமிக்கு கீழே என்ன இருக்குது,
அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கு. அப்படி எதெல்லாம் இருக்கக்கூடாதோ, தகாத வஸ்துக்களோ தகாத விஷயங்களோ அதெல்லாம் அந்த நிலம் பூமிக்கு அடியில் இருந்தால் தோஷத்தை ஏற்படுத்தும். இரண்டாவதாக, அந்த நிலம் விவசாய நிலமாக இருந்து அது விவசாயம் செய்யப்பட முடியாத அளவிற்கு அதை வாங்கி போட்டிருந்தா அது தோஷத்தை ஏற்படுத்தும். மூன்றாவது, அந்த நிலத்தை விட்டவர்கள் அதிகமான கஷ்டத்தை, அந்த நிலத்தை தன்னுடைய பூர்வீக சொத்தாக, தன்னுடைய குழந்தையாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் வேறு வழியின்றி வறுமை காரணமாக அல்லது தன்னுடைய ஆரோக்கிய செலவு காரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக விட்டிருந்தா அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அல்லது சில குடும்பங்களில் சொத்து தகராறு ஏற்படும். அப்படி ஏற்பட்டு அனைவரும் சேர்ந்து குறைந்த விலைக்கு நஷ்டத்துக்கு அதை விட்டிருந்தா, அது விருப்பம் இல்லாமல் விட்டிருந்தா அதனால தோஷம் ஏற்படுத்தும். இப்படியாக பல காரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நிலம் வாஸ்துப்படி அமையாத நிலமாக இருந்தா, அதாவது அது சரியான கோணங்கள்ல இருக்கணும், சரியான அளவுகள்ல இருக்கணும், அதனுடைய சுற்றுப்புறம் இப்படிலாம் இருக்கணும்ன்றது வாஸ்து ரீதியான விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயத்திற்கு, இந்த தர்மத்திற்கு மாறாக புறம்பாக அந்த நிலம் இருந்தா அது தோஷத்தை ஏற்படுத்தும். அதுவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால முடிந்த அளவிற்கு தேவையான நிலத்தை மட்டும் வாங்கிக்கலாம். நிலமா உடல் நலமா அப்படின்ற கேள்வி வரும்போது நமக்கு நிறைய நிலம் இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பண்றது? அதனால உடல் நலம் சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கையின் நலம் சிறப்பாக இருக்கணும், அதாவது மனநலம் சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும். இந்த நலம்லாம் நமக்கு முக்கியமே தவிர நிலம் முக்கியம் கிடையாது. இதை உணர்ந்து கொள்ளணும். அடுத்ததாக வீடு. வீடு ஒருத்தர் அதிகமாக கட்டி போட்டிருக்காருன்னு சொல்லும்போது, இப்போது இருக்குன்னு சொல்லும்போது ஒன்றும் பண்ண முடியாது. குறைந்த அளவிற்கு நல்ல நபர்களுக்கு வாடகைக்கு கொடுக்கணும். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். இருப்பிடம் கொடுத்த மாதிரி இருக்கும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அத்தியாவசிய தேவை நிறைவேற்றிய மாதிரி இருக்கும். பேருக்கு குறைந்த அளவிற்கு ஒரு வாடகையை வாங்கிக்கலாம். அப்படி இல்லாமல் வீட்டை பூட்டு போட்டு வைத்திருந்தால் அது கிரக தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் இல்லை சாயந்தர நேரத்தில் நாங்கள் அதுக்காக ஆளை வச்சு லைட்லாம் போட்டு விடுறோம்னு சொல்லுவாங்க. அது தவறு. வீடு இருளாக இருக்கக்கூடாது, பாழ்படும் சொல்லும்போது மின்சார விளக்குகளை போட்டால் சரி ஆகாது. மின்சார விளக்கு விளக்கு ஆகாது. எந்த இடத்துல, எந்த வீட்டில் மாலை காலை தினந்தோறும் விளக்கு ஏற்றப்படுதோ, எந்த வீடுல பூஜைகள் செய்யப்படுதோ, எந்த இடத்துல மக்கள் குடியிருக்கிறாங்களோ, வசிக்கிறாங்களோ, அதை புழங்குறாங்களோ அதுதான் சரியான வீடு. அது இல்லாமல் நம்ம மின்சார ஒளியை மட்டும் ஊட்டி வைத்திருந்தா அது வீடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ போய் நான் அதை சுத்தப்படுத்திட்டு கழுவி தள்ளிட்டு வரேன், தினந்தோறும் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க லைட் போடுறாங்கன்னு சொல்லும்போது அது தோஷம். அப்படி இருந்தாலும் அது பிரச்சனை ஏற்படுத்தும், கிரக தோஷத்தை உண்டாக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஒருவருக்கு உடல் நலம், மனநலம், வாழ்க்கை நலத்தை கெடுக்கக்கூடியதாக அமையும். அதனால் முடிந்த அளவிற்கு தேவைக்கு தான் அனைத்து விஷயங்களுமே தவிர சொத்துக்காக நம்ம கிடையாது, சம்பாதிக்கிறதுக்காக நம்ம கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தேவைக்கு உண்டான அளவிற்கு நிலம் வீடு வாங்கும்போது அனைவருக்குமே அனைத்து விதமான நல்ல நலங்களும் உண்டாகும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.